Alright, Inga, Cambridge, Bonga. ஹலோ வணக்கம் மக்களே, இது சரியான சாப்பாடு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் என்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது ஒரு பழமை வாய்ந்த நகரமாகும். அதன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் உலகம் முழுவதுமே இது அறியப்பட்ட இடமாக இருக்குது. இங்கே இயற்கை அழகும் மற்றும் அறிவியல் பெருமைகளையும் ஒன்றாக கலந்து ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்த நகரம் இன்றும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக உள்ளது. கேம்பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான நகரங்க. இது ஒரு பழமையான நகரங்கிறதுனால ரோமன் காலத்திலிருந்தே இது ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக இருந்தது. பின்னர் மத்திய காலத்தில் ஆங்கிலேயரின் காலத்தில் இது ஒரு மேலும் வளர்ச்சி பெற்றது. எங்க பாருங்க, இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் 1709ஆம் ஆண்டு சில பேராசிரியரால் உருவாக்கப்பட்டது. அதுவும் புதிதாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றும் இது மிகவும் புகழ்பெற்ற உலகின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக இன்றும் சிறந்து விளங்குகின்றது. இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஐசக் நியூட்டனோ படித்தவர். அவர் ஒரு தடவை ஆப்பிள் மரத்தில் கீழே நின்றிருந்த போது புவிச்சூழ்நிலையால் தொடர்பான சிந்தனைகள் வந்தது. அதே போல் அவர் இங்கே ஒரு மரத்தாலான கட்டிய பாலத்தையும் அவர் இங்கே கட்டியுள்ளார் மற்றும் அது நவீன பொருளியல் வளர்ச்சியில் மிகவும் பங்காற்றியது. இந்த கேம்பிரிட்ஜ் நகரம் பழமை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தாலும் இன்றைய காலத்திற்கு ஏற்ப இது நவீனமாக உள்ளது. உலக அளவில் ஒரு அறிவியல் தொழில்நுட்ப மையமாகவும் கல்வி மையமாகவும் உள்ளது. நகரம் பசுமையாகவும் பழமை நவீனத்தையும் ஒருங்கிணைந்து இன்றும் இது செயல்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டிலும் இந்த கேம்பிரிட்ஜ் மிக உணர்ச்சியுடன் இருக்கிறது, அதாவது உயிருடன் இருக்கிறது. மற்றும் இங்கு புதிய ஆராய்ச்சிகள், கலாச்சாரம், வணிகம் போன்றவை முன்னேற்றத்திற்கு உதவியாக இன்றும் உதவுகிறது. ஐசக் நியூட்டன் அவர்கள் 1642ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை படித்தவர். அவர் இயற்பியல், கணிதம் மற்றும் பல்வேறு அறிவியல் துறைகளில் மிக்க பங்காற்றியவர். அவருக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு சம்பவம் ஆப்பிள் மரத்தில் கீழ் இருந்தபோது ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தது. இதை சிந்தித்த போது பூமியில் ஈர்ப்பு சக்தி என்பது எல்லா பொருட்களுக்கும் சமமாக இருக்கிறதா என்ற கேள்வி இருந்தது. இதன் மூலம் அவர் இயற்பியலின் பல முக்கிய கொள்கைகளை உருவாக்கினார். நியூட்டன் உருவாக்கிய சின்ன கணித தொழில்நுட்பங்கள் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் அவர் உருவாக்கிய இயற்பியல் விதிகள் இன்று பல துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இன்னும் 2.5 கிலோமீட்டர் போகணுமா? திருப்ப சொல்லுது ஐயா. கேம்பிரிட்ஜ் பக்கத்தில் ஓடும் ஆறுகளை ரோமானிய காலத்தில் மது, காய்கறி மற்றும்
பல்வேறு பொருட்களை இங்கு வணிகம் செய்து வந்தார்கள். கேம்பிரிட்ஜ் வழியாகவும் போக்குவரத்தாகவும் இதை பயன்படுத்தினார்கள். மற்றும் இப்பொழுது உள்ள இந்த ஆங்கிலேய காலத்தில் விவசாய பொருட்கள், துணியல் மற்றும் பொருட்கள் போன்றவற்றை வணிகம் செய்தனர். அவர்கள் வர்த்தகத்தால் கேம்பிரிட்ஜ் மேலும் வலுவடைந்தது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மொத்தம் 31 கல்லூரிகள் உள்ளன. அவற்றில் சில பிரபலமான கல்லூரிகளும் ஒன்று. கிங்ஸ் கல்லூரி, குவென்ஸ் கல்லூரி மற்றும் ஜான்ஸ் கல்லூரி, கேரமன் கல்லூரி. இந்த கல்லூரியில் ஒவ்வொன்றும் தனித்துவமான பயன்பாடுகளும் வரலாற்றையும் கொண்டுள்ளது. இதனால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பலமான மற்றும் பல்விதமான கலாச்சாரத்தையும் உணர முடியும். இந்த 2025ஆம் ஆண்டில் கேம்பிரிட்ஜ் மிகவும் நவீனமாக இருக்கிறது. இங்கு உள்ள பல்கலைக்கழகத்தில் இன்னும் மேம்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றது மற்றும் ஆராய்ச்சியலை மையங்களையும் நிறைய ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் வணிகத்தை, தொழில்நுட்பத்தையும் துறையிலையும் முன்னணி வைத்து வருகின்றது. இங்கு So a good way to think of the college is like the houses from Hogwarts. They have no relationship to what you're studying. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இதை பார்த்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி.